வரையில் பழைய காலத்து மனுஷர் குர்ஆன ஓதிக்கொண்டே இருப்பாங்க. மக்ரிபுக்கு நஷாவுக்கும் இடையில மாத்திரம் சூரத்துல் வெள்ளிக்கிழமையாக இருந்தா சூரத்துல் கஹஃப் ஓதுவாங்க. அப்படி இல்லையா அர் ரஹ்மான், வாக்கியா, துஹான், அப்படிப்பட்ட தபாரக்கல்லதி போன்ற சூறாக்களை ஓதுவார்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1 ஜுசு அல்லது 5 ஜுசு 2 ஜுசு ஓதிக்கொண்டே இருப்பார்கள். குர்ஆனோட தொடர்பாகவே இருந்தார்கள். அதனாலதான் அவங்களோட மௌத்துக்கு பிறகும் அவங்களோட குடும்பத்தார்கள் குர்ஆனை ஓதி ஓதி அவர்களுக்கு ஹதியாத் செய்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, இப்ப வருஷம் ஹத்தமுல் குர்ஆன்ல நாங்க இருக்கிறோம். அதாவது வருஷம் நாங்க ஹத்தமுல் குர்ஆன் என்று குடும்பத்தார்கள், உலமாக்கள், சாதாத்துமார்கள், தெரிஞ்சவர்கள், அண்டை வீட்டார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. இது இஃபாமாஞ்சார் மட்டுமல்ல, முழு இலங்கையிலும் முழு இந்தியாவிலும் நடைபெறக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் பாருங்க, மௌத்தாவினது திங்கட்கிழமையாக இருந்தா அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருந்தா அல்லது புதன்கிழமையோ சரி ஏதாவது 7 நாளையில ஒரு நாள் மௌத்தான் என்று வச்சுக்கொள்வோமே, 3வது கத்தமுல் குர்ஆனை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 7வது கத்தமுல் குர்ஆனை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 15வது கத்தமுல் குர்ஆனை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு 20, 30, 40, 60 வரையில கொடுப்பாங்க. அப்படித்தானே? இந்த 60 வரையில எத்தனை கத்தமுல் குர்ஆன் வருதுன்னு பாருங்க. 3வது கத்தமுல் குர்ஆன் 1, அடுத்தது 7, 2, அடுத்தது 15, 3, அடுத்தது 20, 4, அடுத்தது 30, 5, 40, 6, 60, 7. நீங்க எண்ணி பாருங்க, யாரு எத்தனை மணிக்கு மௌத்தாவினாலும், ஜாமத்துல மௌத்தாவினாலும் சரி, பகல் மௌத்தாவினாலும் சரி, சுபஹ் தொழுகிட்டு மௌத்தாவினாலும் சரி, இஷாக்கு புறம் மௌத்தாவினாலும் சரி, 3வது கத்தமுல் குர்ஆன் எப்ப வருதோ அண்டையிலிருந்து நீங்க எண்ணி பாருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 7 நாளும் தான். ஒரே திங்கக்கிழமையில 3ஆம் கத்தமும் வந்து 40ஆம் கத்தமும் வராது. ஒரே செவ்வாய்க்கிழமையில 20ஆம் கத்தமும் வந்து 30ஆம் கத்தமும் வராது. ஒரே ஞாயிற்றுக்கிழமையில 15ஆம் கத்தமும் வந்து 7ஆம் கத்தமும் வராது. மௌத்தாவின நாள்ல இருந்து 3வது கத்தமுல் குர்ஆனை கொடுத்தா 60 வரையில் ஒரு கிழமைக்கு 7 நாள், 7 நாளும் அந்த கத்தமுல் குர்ஆன் நடக்கும். 7 நாளும் அந்த 7 கிழமையில 7 நாளை வச்சுத்தான் இதை உருவாக்கி இருக்கிறார். இப்படி 3, 7, 15, 20, 30 இஸ்லாத்துல இருக்கிறா. அப்படி வைக்கலுமா? அப்படி டேட் வைக்கலுமா? சரி, நாங்க டேட் வைக்கல, நீங்க ஒரு டேட் தாங்களே, நாங்க மாத்துவோம். ஓது 2 தானே பேச்சு. நாங்க எப்ப சரி ஒரு நாள் ஓதுவோம். எங்களுக்கு எப்ப முன்னோர்கள் டேட்டை தந்தாங்களோ ஓதுகிறோம், ஒன்று சேர்றோம். லட்சக்கணக்கான திக்ருகள், ஆயிரக்கணக்கான திக்ருகள், அல்லாஹ் ரசூலை பற்றிய பேச்சுக்கள், அதே போல இன்னும் எவ்வளவோ குர்ஆன் ஆயத்துகள், ஸலவாத்துகள், ஔராதுகள் ஓதி அந்த கபருக்கு நாங்க ஹதியா செய்கிறோம். அதே போல கண்ணியமான சீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, குத்துபுல் அக்தார் கௌதுல் ஆலம் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுத்தான் முழு உலக மக்களும் அதிகமாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முந்தி சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்டா கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்க ஈராக்கை சேர்ந்தவங்க, அவங்க பக்தாதுல வாழ்ந்தவங்க, வெளிநாடுகள்ல வாழ்ந்தவங்க, அவங்க இலங்கையில வாழ்ந்தவங்க அல்ல. ஆனால் இந்த இலங்கைக்கும் இந்த இந்தியாவுக்கும் எங்களுக்கு இந்த கந்தூரிகளையோ அல்லது மௌலிதுகளையோ அல்லது சாப்பாடு கொடுக்கிறதையோ எங்களுக்கு காட்டி தந்தவங்க அதிகமான சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. என்னடா இவன் இப்படி பௌத்த நிறச்சி திண்டிக்கிறான்? அப்படி அல்ல கதை. கஷ்டவாளிகள் யாரென்று யாருக்கும் தெரியாது. சாப்பாடு தின்ன வசதி இல்லாதவங்க யாரென்று யாருக்கும் தெரியாது. அதனால 12 மாதமும் 12 மௌலிது ஷரீஃபுகளை உருவாக்கி ஊர்ல உள்ள மக்களுக்கு நீங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. பள்ளி முஅத்தினை கூப்பிடுங்க, பள்ளி உலமாக்களை கூப்பிடுங்க, வீட்டுக்கு அண்டை வீட்டார்கள் நேபர்ஸை கூப்பிடுங்க, குடும்பத்தார்களை கூப்பிடுங்க, எளிய மனுஷரை கூப்பிடுங்க. வலீமா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வலீமா சாப்பாட்டுல கெட்ட வலிமா எது தெரியுமா? பணக்காரரை மட்டும் கூப்பிட்டு ஏழைகளை தள்ளி போட்டு பணக்காரரை மட்டும் கூப்பிட்டு கொடுக்கிறாங்களே, இந்த வலிமா தான் ஆக கெட்ட வலிமா.
அதே போல உலுஹியாவை எடுத்துக்கொண்டாலும் உலுஹியாண்டா என்ன? 100 ரக்கா தொழுறதா உலுஹியா, அல்லது 100 ஸலவாத் ஓதுறதா உலுஹியா, அல்லது 10 தவாப் செய்யறதா உலுஹியா. உலுஹியாண்டா என்ன? ஆடு அறுக்கணும். ஆடு அறுத்தா என்ன நடக்கும்? அதை தோலை உரிச்சு ஆக்கி கொடுக்கணும், இல்லாட்டி பங்கிடணும். அதே போல ஹஜ்ஜில ஏதாவது ஒன்று மிஸ்டேக் நடந்துட்டுதுண்டா, பணக்காரரு தானே ஹஜ் வாஜிப், பணக்காரரு தானே உம்ரா, ஏழை எளிய மக்களுக்கு ஹஜ் உம்ரா இல்லையே, யாரு சரி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பினா பரக்கத்தா செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஹஜ்ஜில உம்ராவுல ஏதாவது தப்பு தவறுகள் நடந்தா, வாஜிபுகள் உடுபட்டா தமு கொடுக்கணும், பெனல்டி கொடுக்கணும். அது என்ன தமு? ஒரு ஆடு அறுத்து குர்பான் கொடுப்போம். ஆடு அறுத்து குர்பான் கொடுக்கணும் என்ன அர்த்தம்? சாப்பாட்டை கொடுப்போம், யார் சரி தின்னுட்டு போட்டும். பசித்தவனுக்கு உணவளிக்கிறது தான் இஸ்லாத்துல முக்கியமான அமல். எனவே மௌலிதுல அப்படி இருக்கா இப்படி இருக்கா என்றதெல்லாம் புறவு பார்ப்போம். சாப்பாடு கொடுக்கிற விஷயம் இந்த மௌலிதுகளை ஓதி அவங்கள புகழ்ந்து அவங்களோட வரலாறுகளை சொல்லி, அது சஹியான வரலாறா லைவான வரலாறா, உங்களுக்கு நம்பேலுமானதா நம்பேலாததா, கராமத்துகள் உள்ளதா கராமத்து இல்லாததா, அந்த சப்ஜெக்ட்ல விஷயம் இடத்துல அது நம்பிக்கையுள்ளவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டாது. நம்புறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க. அதில் இவரத்துல விஷயம் செய்தி என்ன தெரியுமா? எல்லாரையும் அழைத்து ஒற்றுமைப்படுத்தி சாப்பாடு கொடுக்கிற விஷயம். இப்ப வந்திருக்க கூடியவங்க எல்லாருமே இன்றைக்கு எங்களை கூப்பிடலன்னா வீட்டுல பசிலையா? எல்லாரும் பசிலையா? தின்னில்லாதவங்களா வந்திருக்கு இல்ல. விருந்தோம்பல் என்று சொல்றது எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு முக்கியமான அமல். அந்த அமல்களை தான் சாப்பாடு கொடுக்கிறது முக்கியமான ஒரு அமல். எனவே அந்த சாப்பாடை கொடுத்ததுக்கு பிறகு அந்த சாப்பாட்டை தின்னு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று துஆ செய்தாங்களே, அந்த துஆ அந்த கபராளிக்கு போய் சேருகிறது. அவங்க கபர்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனவே குதுபுல் அக்தா போதுல்லாஹ் முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீம் வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இஸ்லாம் மார்க்கத்துல நான் எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து 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 அதை வடிச்சு தெளிச்சு ஒரு துளி எடுத்து பார்த்தா அது என்ன தெரியுமா? பசித்தவனுக்கு உணவளிக்கிறது. மிஸ்கீனுக்கு மட்டுமல்ல, ஒரு கோடீஸ்வரன் பசிலிக்கிறாரா அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதே சவாபு. அரபாவுல ஹஜ்ஜிக்கு போனவர் அவருடைய சாக்குல கிட்டத்தட்ட 10 கிரெடிட் கார்டு இருக்குது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டு லிமிட் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம். அங்க ஏடிஎம் ஒன்றும் இல்ல, அரபால மினால ஏடிஎம் ஒன்றும் இல்ல, அங்க எந்த விதமான சாப்பாட்டு கடைகளும் இல்ல. தடமாறுறாரு, லட்சக்கணக்கான மக்கள் பசியில துடிக்கிறாரு, இவருக்கு ஒன்றும் இல்ல. எங்கட சாக்கில் என்ன சரி ஒரு பிஸ்கட் இருக்குது, அதை தூக்கி கொடுத்துட்டோமா? நாங்களும் பசியில் இருக்கும் போது தூக்கி கொடுத்துட்டோமா? இதை விட பெரிய அமல் உலகத்துல ஒன்றும் இல்லை. ஆனா அவர் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு கோடீஸ்வரர். பசித்தவனுக்கு உணவளிங்க. குத்துபநாயகம் லேசிப்பட்டவங்களா? லேசிப்பட்டவங்களா? அவங்க அப்படி சொன்னதனால அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்க ஏதுமென்றாலும் கொடுப்பேன் என்று ஆசைப்பட்டதனாலதான் அல்லாஹு தஆலா அவங்களோட வஃபாத்துக்கு பிறகும் இன்றும் அவங்களோட பேரை சொல்லி 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 முழு உலகமும் அவங்களோட பேரை சொல்லி சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டி சாப்பாடு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை அவங்க அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது முரீதீன்களோட குதுபு நாயகம்